வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக புரூனை நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் மோடி. அந்நாட்டு பிரதமர் ஹசன் போல்காவையை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை நடத்துகிறார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புலம்பெயர் தமிழர்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. ஓசூரில் விஎஸ்டி டிராக்டர் நிறுவனம் சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டிராக்டர் தொழில்நுட்ப மையம் அமைகிறது. உலகளாவிய தொழில்நுட்ப மையத்தை நிறுவுவதன் மூலமாக ஆராய்ச்சி மேம்பாட்டு திறன்களை அதிகரிக்க நடவடிக்கை. ஆந்திராவில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு விடிய விடிய ஆய்வு. பிரகாசம் தடுப்பணையில் படகு மோதி சேதமடைந்த தூண்களையும் பார்வையிட்டார். ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் குண்டூர், விஜயவாடா. என்டிஆர், கிருஷ்ணா, பல்நாடு, பாப்பட்லா, பிரகாசம், ஏலூர் மாவட்டங்கள் வெள்ளத்தில் சிக்கின. ஆந்திரா, தெலுங்கானாவில் பெய்யும் கனமழையால் 4.5 லட்சம் பேர் பாதிப்பு. வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் இதுவரை 31 பேர் பலியானதாக தகவல். தெலுங்கானாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் ரயில் சேவை கடும் பாதிப்பு. செகந்திராபாத், ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். மழை வெள்ளத்தால் தெலுங்கானாவில் 5000 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தகவல். பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்து முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் விடுவிக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். ஆந்திராவில் கனமழை வெள்ளத்தால் சிக்கித் தவிக்கும் மக்கள். ட்ரோன்கள் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம். தெலங்கானா மாநிலம் மரிபடா பகுதியில் கனமழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட நெடுஞ்சாலை. போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதி. தெலங்கானா மாநிலம் கம்மம் பகுதியில் முன்னேறு ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளம். ஆற்றின் இருபுறங்களிலும் வாகனங்களில் சிக்கியுள்ளவர்கள் டிராக்டர் மூலம் மீட்பு. அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் குரங்கம்மை சோதனை நடைபெறுகிறது. வெளிநாடுகளில் இருந்து வரும் அனைத்து பயணிகளுக்கும் சோதனை செய்யப்படுவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் 58லிருந்து 64 பன்னாட்டு விமானங்கள் வருகிறது. இதில் சற்றேறக்குறைய 11,850 சர்வதேச பயணிகள் சராசரியாக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் குரங்கம்மை குறித்த திரையிடல் செய்யப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையானை தரிசித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குடும்பத்தினருடன் சென்று பெருமாளை வழிபட்டார்.
டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ்நாடு அரசு மருத்துவர்களுக்கும் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். வரும் 5ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் இன்று ஒரே நாளில் 6 விமானங்கள் ரத்து. வெளிநாடு உள்நாடு வருகை புறப்பாடு விமானங்களின் திடீர் சேவை ரத்தால் பயணிகள் சிரமம். தமிழக கடலோர பகுதிகளில் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சாகர் காவச் பாதுகாப்பு ஒத்திகை நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பதியப்பட்ட வன்கொடுமை வழக்கு. விசாரணை அதிகாரியாக பட்டாபுரம் காவல் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் நியமனம். திருச்சியில் அரசு பேருந்தில் பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் நடத்துனரிடம் டிக்கெட் பெற்று பயணித்தார். சென்னை மதுரவாயலில் டெலிவரி பாய் போல வந்து வீட்டின் சுவரேறி குதித்து 15 சவரன் நகை கொள்ளையடித்த மர்ம நபர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. பிரபல ரவுடியும் இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே பிரிவு மாநில துணைத் தலைவருமான பிரம்மமூர்த்தி கைது. உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தஞ்சை மாவட்டம் சூலமங்கலம் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ள நெல் மணிகள். கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. இரண்டு மாதங்களுக்கு பிறகு கோவை குற்றாலம் அருவியில் குளிக்க அனுமதி. தண்ணீர் வரத்து சீரானதை அடுத்து வனத்துறையினர் அனுமதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 16,000 கன அடியாக சரிந்தது. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 3வது நாளாக தடை நீட்டிப்பு. திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் 100 நாட்களில் 44 கோடியே 37 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டி உள்ளது. 36,53,000 பேர் ரயில் நிலையத்தை பயன்படுத்தியதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இருபத்தி சட்ட ஆணையத்தை அமைத்தது மத்திய அரசு. 22வது சட்ட ஆணையத்தின் ஆயுட்காலம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததை அடுத்து புதிய ஆணையம் அமைப்பு. $7,261 கோடி மதிப்புள்ள 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளன. 19 ரிசர்வ் வங்கியின் அலுவலகங்களில் செலுத்தலாம் என்று அறிவிப்பு. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை கைது செய்தது சிபிஐ. ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவம். நீதி கேட்டு லால் பஜார் பகுதியில் பயிற்சி மருத்துவர்கள் சாலையில் அமர்ந்து தொடர் போராட்டம்.
வக்ஃப் போர்டு முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமானதுல்லா கான் 3 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் வழங்கி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. குஜராத்தில் கடலோர காவல் படையின் ALH ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்து. ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 3 பேரை தேடும் பணி தீவிரம். பாராலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் சுமித் ஆண்டில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை. 70.59 மீட்டர் தூரம் எறிந்து பதக்கத்தை தன்வசப்படுத்தினார். பாராலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்றார் இந்திய வீரர் நிதேஷ்குமார். வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தினார் இந்தியாவின் சுஹாஸ் யதிராஜ். பாராலிம்பிக் வில்வித்தை கலப்பு அணி காம்பவுண்ட் ஓபனில் வெண்கலப் பதக்கம் வென்றது இந்தியாவின் ஷீதல் தேவி ராகேஷ்குமார் ஜோடி. 156க்கு 155 என்ற புள்ளி கணக்கில் இத்தாலி அணியை வீழ்த்தி அசத்தல். பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டியில் அடுத்தடுத்து பதக்கங்களை குவித்து வரும் இந்திய வீரர் வீராங்கனைகள். இதுவரை 3 தங்கம் 5 வெள்ளி 6 வெண்கலம் என 14 பதக்கங்களை பெற்று அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை நித்யஸ்ரீ வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்தோனேசிய வீராங்கனை ரினா மர்லினாவை வீழ்த்தி அசத்தல் வெற்றி. இந்திய T20 அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவிற்கு கையில் காயம். பிலிப் டிராபியில் முதல் பாதி ஆட்டங்களில் விளையாட மாட்டார் என தகவல்.